Hello my dear family. இன்னைக்கு நம்ம wake up your vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா D words. ஆல்பபெட்ல D அப்படிங்கற லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ்ல மட்டும் நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கு. நெகட்டிவ் மீனிங் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம அதுல சில வார்த்தைகள் நம்ம பார்க்க போறோம். நான் மிஸ் பண்ண வேர்ட்ஸை நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ண போறீங்க. இதுதான் இன்னைக்கு உங்களோட டாஸ்க். Okay? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Let's see the list of words which starts with D. Number 1, அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல delete. Discard, வேண்டான்னு தூக்கி எறிகிறது, அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா discard. Discarded files அப்படிலாம் சொல்லுவோம்ல, discard. And destroy, destruction, decompose. Decompose அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டெட் பாடி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அழிந்த சிதைந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு decompose. DECAY அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். DECAY, decompose both are quite similar in meaning. For example, the police found a highly decomposed body from a house in Delhi. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். போலீஸ் வந்து டெல்லியில் ஒரு வீட்டில் ரொம்ப சிதைந்த நிலையில் இருந்த ஒரு டெட் பாடியை கண்டெடுத்தாங்க அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஸோ இந்த மாதிரி டிகே, டீகாம்போஸ் இது எல்லாமே வந்து அழிந்த அப்படின்ற மீனிங்கில் வரும், சிதைந்த அழிந்த அப்படின்ற மீனிங்கில் வரும். லைக் இதே மாதிரி இன்னும் நிறையா நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர், பேரழிவு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டிசாஸ்டர். DEVASTATION அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் quite similar, DEVASTATION அப்படின்னு சொல்லலாம். தென் டம்னா வாய் பேச முடியாத, டெஃப் அப்படின்னா காது கேட்காத அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டிவர்ஸ், டேமேஜ். டேமேஜ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேதப்படுத்துதல் அப்படின்றதுக்கு நம்ம டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெமாலிஷ் அப்படின்றது எஸ்பெஷலாக வந்து கட்டிடங்களை இடிக்கிறதுக்கு நம்ம டெமாலிஷ் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அபாலிஷ் அப்படின்னா வந்து ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். டெமாலிஷ் அப்படின்றது வந்து கட்டிடங்களை இடிக்கிறதுக்கு எஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டிஸ்கஸ்டிங். எ ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் டிஸ்லைக், இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்கஸ்டிங். அருவருப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டென்ட் லைக் தட் ஏரியா, இட் சீம்ட் குவைட் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த ஏரியா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி குப்பையும் குளமுமா அருவருப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அருவருப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம டிஸ்கஸ்ட் அப்படின்ற வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டெவில் சொல்லலாம், டெவில் அப்படின்னா பேய். டீமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெவில், டீமன். அண்ட் டிசீஸ். டிசீஸ்னால் நம்ம வந்து நோய் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோயிலேயே நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது, அப்புறம் டயரியா, டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் கூட டீல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து காமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் டை, இறந்து போகிறது, டெட் பாடி. ஸோ இதெல்லாமே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் டி இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டிக்ரீஸ். டிக்ரீஸ், இன்க்ரீஸ்னா அதிகமாகிறது, டிக்ரீஸ்னா குறையிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி ஒருத்தவங்களுடைய புகழை வந்து குறைக்கிறது, மங்க செய்கிறது, புகழை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டிஃபேம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேம்னா புகழ், டிஃபேம் அப்படின்னா வந்து புகழை கெடுத்தல் அப்படின்றதுக்கான வேர்டு இங்கிலீஷில். தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் டிட்டாச். அட்டாச்னா இணைக்கிறது, டிட்டாச்னா பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், நீக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம டிட்டாச் யூஸ் பண்ணிக்கலாம். that's it with the lesson today. இன்னைக்கு கொஞ்சம் டெரரான நெகட்டிவான வேர்ட்ஸாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம் டி வேர்ட்ஸில். இன்றைக்கி உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, நான் என்ன வேர்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறேனோ நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியும்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் காமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.